ஆசிரியர்களுக்கு வணக்கம். எல்லாரும் டெஸ்ட் நோட் எடுத்துட்டிங்களா? இது வரைக்கும் டெஸ்ட் நோட் போடாதவங்க இனிமேல் கண்டிப்பாக டெஸ்ட் நோட் போடுங்க. ஏன்னா டெய்லியும் டெஸ்ட் நடக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டு முடியும் போதும் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். புதுசாக கொஞ்சம் பேர் டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. டெஸ்ட் எழுதுறதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் ரீட் அவுட் பண்ணுவோம். கொஷின் படிக்கும்போது நீங்கள் ஆன்சர் மட்டும்தான் எழுதணும், சரிங்களா? ஃபைனலாக நம்ம ஆன்சர் செக் பண்ணுவோம். அப்போ நீங்கள் விடைகளை திருத்துனீங்கன்னா போதும். கொஷின் நான் படிக்கும்போதே ஆன்சரும் சொல்லிகிட்டே வந்தால் அது டெஸ்ட்டு கிடையாது. ஃபைனலாக நம்ம ஆன்சர் செக் பண்ணுவோம். அப்போ உங்களோட மார்க், டோட்டல் மார்க் என்னன்றதை நீங்களே கரெக்ஷன் பண்ணலாம். கரெக்ஷன் பண்ணி உங்களோட மார்க்ஸ் எவ்வளோன்றதை நீங்களே போடலாம். நீங்கள் இப்படி டெய்லியும் டெஸ்ட் எழுதுறது, உங்களோட மார்க்ஸை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு நீங்களே கொடுக்குற செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்கும். டெஸ்ட் பார்க்கலாம். இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்களுக்கு ஏற்ப பொறுத்துக. விளைவுக்கு பால், அறிவுக்கு வேல், இளமைக்கு நீர், புலவர்க்கு தோல். இதுக்கு நீங்கள் விடைகளை மட்டும் நோட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். முத்துச்சுடர், தென்றல், தூய நிறத்தில் நிலா ஒளி, சித்தம் மகிழ்ந்திட மாடங்கள். எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அணுகு, சோர்வு, ஐயம், பொய்மை, ஊக்கம், விலகு, உண்மை, தெளிவு. பாடல் வரிகளுக்கு ஏற்ற பொருளை எழுதுக. பிடிவெள்ளி, ஊஞ்சல், மணல், போர்வை, புயல், விளக்கு, பனிமூட்டம், பஞ்சுமெத்தை. இப்போ உங்களுக்கு ஈஸியாக பார்க்க முடியும். விடிவெள்ளி, ஊஞ்சல், மணல், போர்வை, புயல், விளக்கு, பனிமூட்டம், பஞ்சுமெத்தை. தமிழ் அறிஞர்களை பொறுத்துக. தமிழ்நாட்டு கவிஞர் ஜியு போப், தமிழ் கையேடு பாரதியார், பசிப்பினி போக்கியவர் அன்னை தெரசா, நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் வள்ளலார். போலி வகைகளை பொறுத்துக. பந்தர், முதற்போலி, மைஞ்சு, முற்றுப்போலி, அஞ்சு, கடைப்போலி, அரையர், இடைப்போலி. கப்பல் சார்ந்த சொற்களை பொறுத்துக. வங்கம், கலங்கரை விளக்கம், நீகான், அடிமரம், மாட ஒல்லொரி, கப்பல், எரா, நாவாய் ஊட்டுபவன். சொல்லும் பொருளும். கழனி, மேகம், பரிதி, வயல், முகில், கதிரவன். பகுபத பகாபத வகைகளை பொறுத்துக. பெயர் பகுபதம் நனி, வினை பகுபதம் மண், இடைப்பகாபதம் பெரியார், உரி பகாபதம் வாழ்ந்தான். வேளாண்மை செயல்களை பொறுத்துக. நாற்று, பறித்தல், நீர், அறுத்தல், கதிர், நடுதல், களை, பாய்ச்சுதல். உவமையால் விளக்கப்படும் பொருளை பொறுத்துக. பசுமரத்தாணி போல, தற்செயல் நிகழ்வு, விழலுக்கு இறைத்த நீர் போல, எளிதில் மனதில் பதிதல், காட்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல, ஒற்றுமையின்மை, நெல்லிக்காயை சிதறினார் போல, பயனற்ற செயல். இலக்கியங்களின் அடைமொழி பெயர்களை பொறுத்துக. இயற்கை ஓவியம், கம்பராமாயணம், இயற்கை தவம், பெரிய புராணம், இயற்கை பரிணாமம், பத்துப்பாட்டு, இயற்கை அன்பு, சீவக சிந்தாமணி. புணர்ச்சி விகாரங்களை பொறுத்துக. மட்பாண்டம், இயல்பு புணர்ச்சி, மரவேர், தோன்றல் விகாரம், மணிமுடி, திரிதல் விகாரம், கடைத்தெரு, கெடுதல் விகாரம்.
பா வகைகள் மற்றும் ஓசைகளை பொறுத்துக. வெண்பா, துள்ளலோசை. ஆசிரியப்பா, தூங்கலோசை. கலிப்பா, செப்பலோசை. வஞ்சிப்பா, அகவலோசை. திசை காற்றுகளை பொறுத்துக. கொண்டல், வடக்கு. கோடை, தெற்கு. வாடை, கிழக்கு. தென்றல், மேற்கு. இப்போ 15 கொஷின் முடிஞ்சிருச்சு. ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டே டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். விளைவுக்கு நீர். விளைவுக்கு நீர். அறிவுக்கு தோல். இளமைக்கு பால். புலவர்க்கு வேல். ஃபஸ்ட்டு நீர், தோல், பால், வேல். செகண்ட் கொஷின். சொல்லும் பொருளும். முத்துச்சுடர். முத்துச்சுடர் நிலா ஒளி. தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். நிலா ஒளி, மாடங்கள், தென்றல். எதிர்ச்சொல். அணுகு, விலகு. ஐயம், தெளிவு. உண்மை ஊக்கம், சோர்வு. உண்மை, பொய்மை. விடிவெள்ளி, விளக்கு. பஞ்சுமெத்தை. புயல், ஊஞ்சல். பனிமூட்டம், போர்வை. விளக்கு, பஞ்சுமெத்தை, ஊஞ்சல், போர்வை. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். தமிழ் கையேடு ஜி.யு. போப். பசிப்பினி போக்கியவர் வள்ளலார். நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் அன்னை தெரசா. பாரதியார், ஜி.யு. போப், வள்ளலார், அன்னை தெரசா. போலிகளின் வகைகளை பொறுத்துக. பந்தர், கடைப்போலி. ஏன்னா இங்கே பந்தல் இல்லு வரும், லாஸ்ட்டாக வந்திருக்கா, அப்போ கடைப்போலி. மைஞ்சு அப்படின்னுக்குள்ள மஞ்சு வரணும், மை வராது. அப்போ இது முதற்போலி, செகண்டு. அஞ்சு, இது எல்லாமே தப்பு, ஐந்துன்னு வரணும், அப்போ இது முற்றுப்போலி. அரையர் நடுவில் வந்திருக்கு, அப்போ இது இடைப்போலி. கடைப்போலி, முதற்போலி, முற்றுப்போலி, இடைப்போலி. நெக்ஸ்ட், கப்பல் சார்ந்த சொற்கள். வங்கம். வங்கம்னா கப்பல். வங்கம்னா கப்பல். நீகான். நீகான்னா நாவாய் ஊட்டுபவர். மாட உள்ளொரி அப்படின்னா கலங்கரை விளக்கம். எரானா அடிமரம். அப்போ கப்பல், நாவாய் ஊட்டுபவன், கலங்கரை விளக்கம், அடிமரம். கழனி. கழனினா வயல். பரிதி, கதிரவன். முகில், மேகம். வயல், கதிரவன், மேகம். பெயர் பகுப்பதம். பெரியார். வினை பகுப்பதம். வாழ்ந்தான். பெரியார் வாழ்ந்தான் மண் நனி. வேளாண்மை சார்ந்த சொற்கள். நாற்று. நாற்று நடுதல். நாற்று நடுதல். நீர் பாய்ச்சுதல். கதிர் அறுத்தல். களை பறித்தல். பசுமரத்தாணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல். இங்கே இதுதான் ஃபஸ்ட்டு. விழலுக்கு இறைத்த நீர் போல. பயனற்ற செயல். காக்கை உட்கார பணம் விழுந்தது போல. தற்செயல் நிகழ்வு. நெல்லிக்காயை சிதறினார் போல. ஒற்றுமையின்மை. இலக்கியங்களின் அடைமொழி. இயற்கை ஓவியம். 10 ஓவியம் சொன்னோமா, அப்போ 10ன்னா 10 பாட்டு. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. நெக்ஸ்ட்டு, இயற்கை தவம். தவம் பண்ணுறது, எதுக்கு தவம் பண்ணுவாங்க நிறைய பேர்? மணி நிறையா வேணும்னு. அப்போ சீவக சிந்தாமணி. இயற்கை பரிணாமம், ஒரே மாதிரி இருக்கிறது. இந்த நா ம யும் இப்படிலாம் வரும் பாருங்க. கம்பராமாயணம். இது தேர்டு. ஃபோர்த்து ஒன்று, இயற்கை அன்பு. அன்புனா அன்பே சிவம். சிவனை ஞாபகம் வச்சுக்க சொன்ன பெரிய புராணம். நெக்ஸ்ட்டு, மட்பாண்டம். மட்பாண்டம்ன்றது திரிதல் விகாரம். ஃபஸ்ட்டு இந்த இன்னு திரிஞ்சு வந்திருக்கிறது. மரவேர். மரவேர்ன்றது கெடுதல். கெடுதல் விகாரம். இந்த இடத்துல இம்முன்றது
இல்லாமலே போயிடும். அப்போ அங்கே கெடுதல் விகாரம். மணிமுடி இயல்பாகவே புணர்ந்திருக்கு. கடைத்தெரு இத்து தோன்றியிருக்கு, தோன்றல் விகாரம். திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம், இயல்பு புணர்ச்சி, தோன்றல் விகாரம். பாவகை மற்றும் ஓசை. வெண்பா, வெண்பானா செப்பல் ஓசை. ஆசிரியப்பா, அகவல் ஓசை. கலிப்பா, கலிப்பானா துள்ளல் ஓசை. வஞ்சியப்பா, தூங்கல் ஓசை. திசைக்காற்று. கொண்டல், கிழக்கு. கொண்டல்னா கிழக்கு, கோடைனா மேற்கு, வாடைனா வடக்கு, தென்றல்னா தெற்கு. நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போடும்போது ஃபுல் மார்க்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா வரப்போகிற எல்லா டெஸ்ட்லேயுமே ஃபுல் மார்க்ஸ் வாங்குவேன் அப்படின்ற எண்ணத்தோடு கமெண்ட் பண்ணுங்கள். மார்க்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருந்ததுனாலும் நான் ஃபுல் மார்க் வாங்குவேன் அப்படின்ற எண்ணத்தோடு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன எண்ணங்களோடு செய்கிறீங்களோ அதுக்கான வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இன்னைக்கு ஈவினிங் Day 2 சேலஞ்ச் கிளாஸ் பார்க்கலாம். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து ஹைப் கொடுங்க. நன்றி.